அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டருடைய மறு ஒளிபரப்பிற்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் சருமம் மற்றும் அழகியல் நிபுணர் டாக்டர் ரத்னவேல் அவர்களை சந்திச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இன்னைக்கு காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன ஆயில் எடுத்துக்கிட்டாலும் இல்லை சன்ல இருந்து வர்றதுக்காக ஸ்க்ரீனர் ஏதாவது போட்டாலுமே அது காஸ்மெட்டிக் தான் அப்படின்னு. இதெல்லாம் தவிர்க்கிறது அப்படிங்கிறது முடியாத சூழலில் எப்படியெல்லாம் சேஃபாக பயன்படுத்தலாம்னு சொல்லுங்களேன். இல்லைம்மா, இப்போ இந்த உலகமே காஸ்மெட்டிக் உலகம். ஸோ காஸ்மெட்டிக் இல்லை அப்படின்னா உலகமே இல்லை இப்போ. ஏன்னா ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, நம்ம ப்ளசண்ட்டாக இருக்கணும், ப்ரெசன்டபுளாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும். இது வீடாக இருந்தாலும் சரி. அப்போ அதுக்கு அழகுக்கு அழகு சேர்ப்பது காஸ்மெட்டிக்ஸ். அழகுக்கு அழகைத்தான் சேர்க்கணும். அது அதிகமாகும்போது அதுவே அழக வச்சிடும். எப்படி? அதாவது இதில் ரெண்டு விதமாக பிரிச்சுக்கணுண்டாமா. ஹவுஸ் ஹோல்டு காஸ்மெட்டிக்ஸ், வீட்டில் அவங்கவுங்க யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ், அதாவது பழைய காலத்திலிருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அது சமையலறையில் இருக்கிற, ஆமாம், அதை வச்சு பண்ணுறது. நவீனமயமாக நம்ம இப்போ இருக்கிற காஸ்மெட்டிக்ஸ். இந்த ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு காஸ்மெட்டிக்ஸுக்கும் ஒன்று இருக்குண்டாமா. பட் நான் என்ன சொல்லுவேன்டாமா, காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. எல்லாத்துலேயும் நல்லது இருக்கும், எல்லாத்துலேயும் கெட்டது இருக்கும். நம்ம நல்லது அதிகமாகவும் கெட்டது கம்மியாகவும் எடுக்கணும். அவ்வளோதான் பண்ண முடியுமே ஒழிய 100% ஃபுல் ப்ரூஃப் இந்த காஸ்மெட்டிக் நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது அப்படின்னு சொல்லவும் முடியாது, நல்லதே இல்லைன்னு சொல்ல முடியாது. கட்டாயம் எடுக்கணும். இது சோறு சாப்பிட்ற மாதிரி இப்போ காஸ்மெட்டிக் இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ நம்ம அதை எப்படி சூஸ் பண்ணணும்? இதுக்கு நாங்கள் பேசிக்கலாக என்ன சொல்லுவோண்டாமா, ஒரு ரஃப்பாக எல்லாருக்கும் சொல்கிறது, ஈவினிங் டைம் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதாவது பகலில் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. பகல்லேன்னு நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, அல்ட்ராவைலட் ஏ, அல்ட்ராவைலட் பி, அந்த தாக்கம் இருக்கக்கூடிய நேரம், அந்த தாக்கம் இருக்கக்கூடிய நேரம் 7 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். அல்ட்ராவைலட் ஏ அல்ட்ராவைலட் பி 2. இந்த 2 கதிரியக்கமும் நீங்கள் ஏசி ரூமுக்குள்ளே இருந்தாலும் சரி, காரில் ஏசியில் போனாலும் சரி, எதுக்குள்ளே இருந்தாலும் இந்த கதிரியக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த நேரம் யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ், ஏன்னா எல்லா காஸ்மெட்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கஹால் பேஸ்ட் காஸ்மெட்டிக்ஸாக தான் இப்போ மார்க்கெட்டில் இருக்குடாமா. இப்போ ஆல்கஹால் பேஸ்ட் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வெயில உள்வாங்கக்கூடிய தன்மை உள்ளது. வெயிலுங்கிறத விட அல்ட்ராவைலட் ஏ அண்ட் அல்ட்ராவைலட் பி. அப்போ காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த அல்ட்ராவைலட் ஏ, அல்ட்ராவைலட் பி இப்போ காஸ்மெட்டிக்ஸை உறிஞ்சி நம்ம ஸ்கின்னை கெடுத்து ஏஜிங் அப்புறம் ஆன்டி ஏஜிங்க்கு ஒரு காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணணும். அப்போ காஸ்மெட்டிக்ஸை யூஸ் பண்ணி ஏஜிங் ஆன்டி ஏஜிங் திரும்ப போகணும். அப்போ நம்ம எப்படி அதை சேஃபாக, ப்ராப்ளம் இல்லாமல், லீஸ்ட் சைடு எஃபெக்டோட, சைடு எஃபெக்ட் இல்லாமல் எதுவுமே கிடையாது, லீஸ்ட் சைடு எஃபெக்டோட. நிச்சயம் அது என்னன்னு பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். நான் ஊட்டில இருந்து பேசுறேங்க. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஊட்டிமா, சொல்லுமா. சார், நீங்க ப்ரோகிராம் பண்றீங்க, நாங்க ரெகுலரா உங்க ப்ரோகிராம் பாப்போம் சார். தேங்க் யூ அம்மா. டெய்லி பேச மாட்டீங்களாங்க சார்? எங்கம்மா? தினமும் வர மாட்டீங்களாங்க சார்? தினமும்மா இதே வேலையா இங்கேயே உட்காந்துட்டுமாம்மா? வெளியே பேஷண்ட் பார்க்க வேண்டாம் என்னம்மா? என் பொண்ணுக்கு 8 வயசு ஆகுதுங்க சார். சரி. அதுக்கு மூக்கு மேல லைட்டா கருப்பா வருதுங்க சார். அது கண்ணத்திலேயே இப்ப புதுசா வர்ற மாதிரி இருக்குங்க சார். நீங்க கேலமைன் லோஷன் போட சொன்னீங்க, அதை போட்டாலும் சரியாக மாட்டீங்க. சன்ஸ்கிரீன் போட்டாலும் ஒரு மாதிரி எண்ணெய் வலிஞ்ச மாதிரி ரொம்ப டார்க் ஆயிருது முகம்லாம். இல்லம்மா, அம்மா இங்க பாரு, ஏதாவது கருப்பா பரு மாதிரி கருப்பாச்சா, சும்மா அப்படியே நேர கருப்பாதா? இல்ல சார், வெறும் நேராவே கருப்பாயிருச்சுங்க. 8 வயசு தான் ஆகுது அது பொண்ணுக்கு. அப்ப நீ ஒண்ணு செய்யுங்க பாரு, பரு வராம சும்மா கருப்பாதுன்னா சன்ஸ்கிரீனர் கட்டாயம் யூஸ் பண்ணியே ஆகணுமா, ஒன்று. ரெண்டாவது, நான் ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேன், அந்த ஆயின்மெண்ட்டை கரெக்டாக கருப்பு மேலே மாத்திரம் போட்டு குறைஞ்சிரும். குறையலை அப்படின்னா குளுட்டத்தைன் போட வேண்டியிருக்கும். அதை நான் அப்புறம் சொல்கிறேன்டாம்மா. இந்த ஆயின்மெண்ட் பேர் என்சிபி. இந்த என்சிபியை லைட்டாக போடணுமா. இது ஆக்சுவலாக மங்கோட சேர்ந்தது. மங்கு பொதுவாக பெண்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக வரக்கூடியது. அது ஒன்று வெயில், இல்லைன்னா 2 ரொம்ப சிந்தனை. வெயில், சிந்தனை, இந்த ரெண்டையும் குறைக்கணும்.
மஞ்சள் பூசக்கூடாது இந்த மங்கு வந்தவங்க. பொதுவாக இந்த சின்ன வயசில் மங்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பட் சில நேரம் அதையும் பார்க்குறோம். ஆயின்மெண்ட் போட்டால் குறைஞ்சிரும். ஆனால் திரும்ப திரும்ப வருது அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் போகணும். அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் வந்து குளுட்டத்தையும். ஏன் அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஸ்கின்னோட மேல் பாகத்தில் வரக்கூடிய எந்த சேஞ்சாக இருந்தாலும் சரி, அது கருப்பாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, அது பருவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் போயிடும். கீழ் பாகத்துக்கு வந்துருச்சுன்னா, அதாவது தோலினோட கீழ் பாகத்திலிருந்து வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதனோட கருப்பு போகிறதில்ல. அதுக்கு எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னா, சில பேருக்கு ப்ரௌன் கலராக இருக்கும். ப்ரௌன் கலராக இருந்துச்சு அப்படின்னா தோலினோட மேல் பாகம் மாத்திரம் பாதிச்சிருக்கு, கண்டிப்பாக சரியாக போயிடும். கருப்பு கலராக மாறிடுச்சு, ஊதா கருப்பு கலராக மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தோலினோட கீழ்பாகம், அது வந்து கொஞ்சம் கஷ்டம் வைத்தியத்தில். பட் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் செய்யலாம். உடனே செய்ய முடியுமானா செய்ய முடியாது. ஒன்று. ரெண்டாவது, பிள்ளைக்கு 8 வயசு தான் ஆகுது. இப்போதைக்கு ஆயின்மெண்ட் மாத்திரம் போடலாம். குறையலை அப்படின்னா அது எப்போ வேணாலும் சரி பண்ணிக்கலாம். நன்றிம்மா டாக்டர் மட்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? அவினாசில இருந்து கீதாஞ்சலி பேசுறேங்க. என்ன சந்தேகம்மா, கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் டாக்டர். சொல்லுமா. சார் உங்க பெரிய ஃபேன் சார் நாங்கெல்லாம். தேங்க்யூம்மா. சார் பேனர் வைக்காமே உங்களுக்கெல்லாம் நாங்கள் விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கிறோம் சார். என்ன பேனர் வைக்காமையா? ஆமாங்க சார். ஓ, அது வேற என்ன? வைக்க வேண்டியது அந்த அளவுக்கு உங்களுக்கு விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கிறோம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. சொல்லுடாமா. எனக்கு பொண்ணு இப்போ 21 இயர்ஸ் ஆச்சுங்க சார். சரிம்மா. 10 வயசுல நெத்தியில பிம்பிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சதுங்க. சரி. அப்படி குடுத்து ம், அது அப்படியே உடம்புல முதுகுல கையில ஸ்லீவ் இருக்கிற வரைக்கும் முன்னாடி எல்லாம் வந்துருச்சு. எப்பமா கல்யாணம் உன் பொண்ணுக்கு? கல்யாணம் எல்லாம் இப்ப இல்லைங்க சார், படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏமா கல்யாணம் எப்போ? இன்னும் 2-3 இயர்ஸ் ஆகுங்க சார். சரி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அதாவதுமா, பருவில் வந்து 4 டைப் இருக்கு. 1 and 2 ஃபேஸில் மாத்திரம் இருக்கும். 3 and 4 பேக்லேயும் வந்துடும், நெஞ்சிலையும் வந்துடும். நெஞ்சிலேயே வந்துருச்சு, பேக்லேயும் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இது வந்து பரு இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கடாமா. பரு இல்லைன்னு அதுக்கு ரீசன் என்ன சொல்லுவாங்கடாமா? பொடுகு இருக்குது, பொடுகு வந்து முதுகில் உளுந்துச்சு, முதுகில் உளுந்துன்னு அது பூரா பருவாக மாறிடுச்சு அப்படிம்பாங்க. இது எங்கேருந்து பிடிச்சாங்கன்னு தெரியாது. நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இது வந்து லேடிஸ்னோட ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். வீட்டுக்காரர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எந்த ஆம்பளை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க, அந்த ஐடியா படி தான் பேசுவாங்க. இப்போ நாங்கள்லாம், நீ பரு இந்த முதுகில் இருக்காமா? ஆமாம் சார். அது பொடுகு உளுந்து வந்துருச்சா சார்? ஆமாம்மா பொடுகு உளுந்தாமா வந்துருச்சு அப்படின்னு நானும் இப்போ சரின்றது. ஏன்னா அதை பேச ஆரம்பித்தோம்னா அவங்கள கூட சண்டை தான் பிடிக்கணும். இந்த கிரேட் 4 ஆக்னி, கிரேட் 4 கிரேட் 3 ஆக்னி தழும்பு விட்டு போகக்கூடியதுமா. அதுவும் 10 வருஷமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறதுனால தழும்பு விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நீங்கள் என்ன செய்யணும்னு பாருங்கள். 6 மாதம் வைத்தியம் பண்ணணும், 6 மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாது. இந்த கிரேட் 3 கிரேட் 4க்கு போடுற மாத்திரைகள் கல்யாணம் பண்ணும்போது போட்டால் குழந்தைய பாதிச்சிடும். அப்போ கல்யாணம் இல்லைன்னு நீங்கள் சொன்னால் நான் சொல்கிற மருந்துகளை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிடுங்க. ஐசினா, இந்த ஐசினா 6 மாதத்துக்கு 10 மில்லிகிராம் டெய்லி நைட் போட்டுக்கிட்டே வாங்க. 1 M+100 இந்த மாத்திரையை டெய்லி போட்டுக்கிட்டே வாங்க 6 மாதத்துக்கு. ஆயின்மெண்ட் ஏசியன் 100% க்யூர் ஆயிரும்மா. 6 மாதம் கழித்து இந்த 2 மாத்திரையும் விட்டுட்டு ஆயின்மெண்ட்டை மாத்திரம் கொஞ்ச நாளைக்கு கன்டினியூ பண்ணுங்கள். கல்யாணம் பண்ணக்கூடாது, குழந்தை உண்டாகக்கூடாது. இது 1. 2வது, எல்லாருக்கும் பரு அப்படின்னு சொன்ன உடனே அதில் அமுக்கி பார்க்கலாமா, ரிசர்ச் பண்ணலாமா, உள்ளேருந்து என்ன வருது, கித்தார் வாசிக்கலாமா, இந்த வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாது. பருவை தொடாமல் இருந்தால் பரு வந்த மாதிரி போயிடும். பருவத்தில் வருவது பரு, அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில் 1. 2, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூடுமா, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா கூடுமா, கொழுப்பு சாப்பிட்டா கூடுமா? கொழுப்புக்கும் ஐஸ்கிரீமுக்கும் இந்த சாக்லேட்டுக்கும் பருவுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை. பரு வந்து ஹார்மோனல், ஒரு ஏஜில் நடக்கக்கூடிய ஹார்மோன் மாற்றங்கள்னால வர்றது. என்ன வேணாலும் சாப்பிடலாம். 6 மாதம் வைத்தியம், 100% க்யூர். கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். நன்றிம்மா டாக்டர் மட்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? மேம் கோவையிலிருந்து குமார் பேசுறேன் மேம். என்ன சந்தேகம் சார், கேளுங்க டாக்டர் கிட்ட. மேம் எனக்கு 22 வயசு ஆகுது. சொல்லுங்க குமார். சார் எனக்கு 22 வயசு ஆகுது சார். ஆனா தலையெல்லாம் இப்ப வெள்ளை முடி வரக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி. இப்ப அப்படியே லைட் அதிகமாயிட்டே போகுது, என்ன சார் பண்ணலாம்? கல்யாணம் ஆயிட்டாயா? இல்ல சார், இல்ல. ஓ, கல்யாணம் ஆகல. சரியா,
நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அது ஏன் அந்த கல்யாணம் ஆகிட்டா அப்படின்னு கேட்டேன்னா, கல்யாணம் ஆனோடனே முடிய பூரா எடுத்துருவாங்க பொம்பளைங்க. அதனால் முடியும் போயிடும், வெள்ளையாகவும் ஆயிரும், மொத்தம் போயிடும். அதுக்காக கேட்டேன். இது ஆக்சுவலாக இந்த ப்ரீமெச்சூர் கேனைட்டிஸ் இதுக்கு காரணம் ஹெரிடிட்ரி. அவங்க அம்மா அப்பா அவங்க தாத்தா பாட்டிக்கு இதே மாதிரி வந்திருந்தால் அவங்களுக்கு வரலாம். 2வது தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வரலாம். 3வது பேண்டத்தனிக் ஆசிட் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு வரலாம். இதுக்கு நல்ல வைத்தியம் ஒன்று, தினம் காலையில் 7 மணி வெயிலில் ஒரு 10 நிமிஷம் இளம் வெயிலில் நிற்கணும். இளம் வெயிலில் கட்டாயம் நிற்கணும். அந்த 10 நிமிஷம் நின்னோம் அப்படின்னா இனி வர்றது குறையும். 1. 2வது பேண்டத்தனிக் ஆசிட் விட்டமின் சப்ஸ்டியூட் பண்ணணும். பயோட்டின் பயோனா இ இந்த மாத்திரையை 3 மாதம் கண்டினியூ பண்ணணும். 2வது. 3வது ஒரு சீரம் தரேன். இந்த சீரம் வந்து டெய்லி நைட்டு தலைக்கு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட்டை குறைக்கிறது மாத்திரம்தான். கம்ப்ளீட்டாக வந்தது போகுமா? போகாது. இனி வர்றதை தடுக்கிறது. சீரம் வந்து சீக்ரோன்னு ஒரு சீரம் டெய்லி நைட். சீக்ரோ சீரம், பயோட்டின் பயோனா இ டேப்லெட் கூட சேர்த்து தினம் கருவேப்பிலை சட்னி. கருவேப்பிலை பவுட்ரு வந்து நிறைய பெரிய பெரிய கடைகளில் கிடைக்குது. அந்த பவுடரை வாங்கிக்கிடுங்க. பவுடரை சட்னியில் கலந்துக்கலாம், சோறில் கலந்து சாப்பிடலாம். இந்த கருவேப்பிலை சட்னி சாப்பிட்டோம்னா அந்த கருவேப்பிலையில் கிடைக்கிற அந்த விட்டமின் இதை தடுக்கிறதுக்கு நல்லது. நன்றி சார். டாக்டர், இப்போ கோடை காலம் அப்படிங்கிறதால வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அல்ட்ரா வயலட் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அதுலேருந்து ரூம்குள்ளே இருந்தாலும் அதனுடைய பாதிப்பு இருக்குன்னு பொழுது அதுலேருந்து தப்பிக்கணும்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும்னு. ஆனால் அதிலும் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது இருக்க தானே செய்யும். ஆமாம். அப்புறம் எப்படி டாக்டர்? இல்லைம்மா, அதாவது அது நான் எதுக்காக சொன்னேன்னாடாமா, சன் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி போடணும்ப்பா. அதாவது வெயிலில் போனோன்னே எரியுது சார், வெயிலில் போனோன்னே கொப்பளமாக வருது, வெயிலில் போனோன்னே அரிப்பு வருது, இதெல்லாம் வந்து சன் அலர்ஜினோட சிம்டம்ஸ். இவங்களுக்கு என்ன ஒரு தோணல் அப்படின்னா, வெயிலில் போகாமல் இருக்கணும், சன்ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணணும், அதை வீட்டுக்குள்ளே இருந்தாலும் யூஸ் பண்ணணும். இதை நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் இவங்க நான் வெயிலில் போகும்போது மாத்திரம்தான் யூஸ் பண்ணுவேன்னு பண்ணுவாங்கடாமா. அதுதான் பேசிக் தப்பு. அப்புறம் சன் அலர்ஜினால் வரக்கூடிய ப்ராப்ளம் முக்கியமாக, சன்ஸ்க்ரீனர்னால் வரக்கூடிய ப்ராப்ளம் அதிகமாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சன் அலர்ஜினோட வரக்கூடிய பாதிப்பு அதிகம். நம்ம வந்து 3000 வருஷம் வாழ போகிறதில்ல, வாழ போகிறது 60லேருந்து 70 வருஷம். அதில் குவாலிட்டி லைஃப் 20லேருந்து 25 வருஷம். சைடு எஃபெக்டையே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஒன்றையுமே செய்ய முடியாது. சன்ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணும்போது சன்ஸ்க்ரீனரில் அல்ட்ராவைலட் ஏ அல்ட்ராவைலட் பி ரெண்டும் சேர்ந்து பாதுகாப்பு இருக்கான்னு பார்க்கணும். நம்ம சன் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர் இன் அண்ட் அரௌண்ட் 20-25 இருந்தால் போதுண்டாமா. அதுக்காக சன் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர் 50 வரைக்கும் போகணுமா அப்படின்னு கேட்டால் நம்ம ஒன்று நைஜீரியாவில் இல்லை, ஆஃப்ரிக்காவில் இல்லை, நம்ம இந்தியாவில் தான் இருக்கோம். நம்மளோட ஸ்கின் டைப்புக்கு நம்மளோட ஸ்கின் டைப் 3 and 4, நைஜீரியன் ஸ்கின் வந்து 5 and 6. அவங்களுக்கு அந்த ஸ்கின்னுக்கு நமக்கு அதிகமாக எஸ்பிஎஃப் வேணும், நமக்கு ஒரு 20-25 போதும். பட் சன்ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணிட்டோங்கிறதுக்காக மொட்டை வெயிலில் போய் நின்னா சன்ஸ்க்ரீனர் நம்மளை பாதுகாத்துருமா அப்படின்னு கேட்டால் எந்த ஊரில் எந்த சன்ஸ்க்ரீனரும் பாதுகாப்பு கொடுக்காது. ஓரளவுக்கு நம்ம ஒரு 2 நிமிஷம் கிராஸ் பண்ணுறோம், சன்ஸ்க்ரீனர் போட்டு கிராஸ் பண்ணால் நல்லது. அப்புறம் சன்ஸ்க்ரீனர் போடாமல் அதனால் வரக்கூடிய கருப்பை எடுக்கிறதுக்குமா இப்போ சன்ஸ்க்ரீனர் 200 ரூபா இருக்கும். சன்ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணாமல் கருப்பாகி போச்சுன்னா அந்த கருப்பு எடுக்கிறதுக்குரிய குளுட்டத்தையும் நம்ம போடும்போது 50,000 ரூபா செலவாயிரும். அப்போ எது பெட்டர்? சரி, அதிகப்படியமாக சன்னில் போகிறோம், கடைசியாக சன் ஸ்ட்ரோக் வரைக்கும் கொண்டு போய் விட்டுறாங்க. அப்போ லைஃபே என்டேஞ்சரிங் ஆக ஆரம்பிச்சிருது. ரெகுலர் சன்ஸ்க்ரீனர் 3 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை போடணும். 8 மணிக்கு போடுறோம், 11 மணிக்கு வாஷ் பண்ணி திரும்ப போடணும், 2 மணிக்கு வாஷ் பண்ணி திரும்ப போடணும். ஒரு தடவை மாத்திரம் போட்டேன், மற்ற நேரமெல்லாம் அது ப்ரொடெக்ஷன் இருக்குமா? நான் காலையில் போட்டேன் ஈவினிங் வரைக்கும் அதுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குமானா இல்லை. அது 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணி போட்டால் அலர்ஜி இல்லாதவங்களும் செய்யணுமா? எல்லாரும் அலர்ஜி வந்தாலும் போடணும். டே அம்மா, சன்ஸ்க்ரீனருக்கு அலர்ஜி வர்றதில்ல. இல்ல டாக்டர், சன் அலர்ஜி இருக்கிறவங்க, சன் அலர்ஜி இருக்கிறவங்க இல்லாதவங்களும் போடணும். இந்த கிளைமேட்டுக்கு எல்லாரும் போட்டால் நல்லதுமா. ஓகே, உனக்கு நீ சன்ஸ்க்ரீனர் தான் போட வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, ஒன்று கேலமின் லோஷன் மாதிரி ஒரு பிளாக்கர், அதாவது வெயிலை வந்து பாதுகாக்கக்கூடியது. வெயிலிருந்து பாதுகாக்கிறதுனா நம்ம தோல் டைரெக்டாக வெயிலில் படாமல் ஒரு கேலமின் லோஷன் மாதிரி போட்டுக்கலாம். உன்னோட காஸ்மெட்டிக் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுற 90% ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ் வந்து சன்ஸ்க்ரீனிங் எஃபெக்டும் சேர்ந்தா இருக்குது. அதனால் அதை போட்டுட்டாவது போகலாம். அதையும் போட மாட்டேன்னா பவுடராவது போடலாம். பவுடர் ஒரு ப்ரொடெக்ஷன். அதுவும் பண்ண மாட்டேன்னா கொடை பிடிக்கணும். ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். விஜயலட்சுமி என் பேரு. நல்லதுமா, சொல்லுங்க என்ன சந்தேகம்? சார் எனக்கு 30 இயர்ஸ் ஓல்டாது. சரிம்மா. எனக்கு இப்போ நாங்க பெங்களூர்ல இருந்து சென்னை ஷிஃப்ட் ஆகி 1 மந்த் ஆகுது. வந்ததுல இருந்து நெத்தில எல்லாம் ஒரு மாதிரி பொறியா இருக்கு. அது ஒரு மாதிரி எனக்கு நமிக்கிற மாதிரி இருக்கு. சரி. ஜெனரல் டாக்டர் கிட்ட போனோம். அது தண்ணினால இல்லைன்னா கிளிம்சி டாப் கொடுத்தாரு. அது இன்னும் குறைஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியல. என்ன என்ன மருந்துமா கொடுத்தாங்க? கிளிம்சி டாப். சரி, அவன் கரெக்டாக தாம்மா கொடுத்துருக்காங்க. சரி அம்மா, இது நான் சொல்கிறத கேளுங்கம்மா. இது இந்த பெங்களூருக்கும் சென்னைக்கும் சம்மந்தம் இல்லைம்மா. இது எல்லாரும் சும்மா சொல்கிறதுமா. நான் சென்னையிலேருந்து வந்து இந்த உப்பு தண்ணியில் குளித்தேன், உப்பு தண்ணியில் முடி உதிர்ந்துச்சு, உப்பு தண்ணியில் கொப்பளம் வந்துச்சு, இது எல்லாமே சும்மா அப்படியே நம்மளா நினச்சிக்கிறதாம்மா. எனக்கு என்னமோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா சும்மா ஒரு ஹார்மோனல் இது மாதிரி தெரியுதுமா. 32 வயசில் இதெல்லாம் காமன் தான், ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க ஆயின்மெண்ட் வந்து கரெக்டான ஆயின்மெண்ட்மா. அந்த ஆயின்மெண்ட் கூட ஒரு டேப்லெட் மாத்திரம் சொல்கிறேன், M+100. இதை ஒரு 1 மந்த் போடுங்க, போயிடும்மா. அண்டு அதை போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்காதீங்க, அதை ஒரு பெரிய விஷயமாக்காதீங்க. அது நார்மலாக போயிடும், ஒன்றும் இல்லை. அது பெங்களூருக்கும் சென்னைக்கும் சம்மந்தம் இல்லை. நன்றிம்மா. டாக்டர், நீங்க சன்ஸ்கிரீனர் பத்தி சொன்னீங்க. அடுத்ததா அதிகமான அக்கறை வர்றது முடி கொட்டுதே அப்படிங்கிறது தான். சரி. இதற்கு வந்து ஆயில் அண்ட் ஷாம்பூ இல்ல ஹேர் ஸ்ப்ரே இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் பண்றதுக்குன்னு ஏதாவது இருக்கா, இல்ல அதுவும் பயன்படுத்தக்கூடாதா? இதை பத்தி சொல்லுங்க. அதற்கு முன்பு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்ல நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த ஹேர்னு வரும்பொழுது ஆயில் ஸ்ப்ரே இதை பற்றி கேட்டிருந்தேன். அதாவதுமா, ஆயில் வந்து தலை சீவுறதுக்கு ஒன்று தான் பிரயோஜனம். ஆயில் வந்து முடியை வந்து வளர்க்குமா? ஆயில் போடுறதுனால ஹேர் ஃபால் நிற்குமா அப்படின்னு சொன்னால் இல்லை. அதில் ஆயில் போட்டே ஆகணும்னு சொன்னால் அதில் எது நல்லது அப்படின்னு கேட்டால் நல்லெண்ணெய். தேங்காய் எண்ணெய் கெடுதல் இல்லை, நல்லதும் இல்லை. நல்ல எண்ணெய் கெடுதல் இல்லை, நல்லதும் இருக்கிறது. என்னன்னா பொடுகு வராது. பொடுகு இருக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பொடுகை உண்டு பண்ணக்கூடிய கிருமி தேங்காயில் இருக்க கொழுப்பெல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா வளர்ந்து நல்லா செழிப்பாகி முடியை பூரா ஊற்றி விட்டு போயிடும். அப்போ அது பண்ணக்கூடாது. இதில் இந்த எண்ணெயில் அந்த இலையை சேர்க்குறேன், இந்த இலையை சேர்க்குறேன், சிவப்பு கலராக இருக்குது, கருப்பு கலராக இருக்குது, அமேசான் காட்டிலிருந்து வருது, இது எல்லாமே போகஸ்மா. முடி வளர்கிறதுக்காக காட்டிலிருந்து கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கடாம்மா. அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, முடி வளரக்கூடிய முடியினோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய மினாக்சிடில் மாதிரி ஏதாவது ஸ்ப்ரேயை உள்ளே கலந்துருவாங்க. எனக்கு ஒரு டவுட் டாக்டர். இப்போது நீங்கள் சொல்கிறபடி பார்க்கும்பொழுது இப்போ இருக்கிற ஆயில்ஸில் ஓகே நிறைய கெமிக்கல்ஸ் வருது, அதனால அது நல்லதில்லை அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆயில் பயன்படுத்துறது அந்த காலத்துலேருந்து இருந்துட்டு தானே இருக்கு. அப்போல்லாம் பிரச்சனை இல்லையே, இப்போ மட்டும் ஏன்? அப்போ பொம்பளைங்களுக்கு நல்லா வலிச்சு சீவி நல்லா 4 சடை போட்டு இறுக்கி போட்டு அதில் ஒரு பூவை வச்சு அப்படி இருப்பாங்க. இப்போ எந்த பொம்பளை போட்டு அந்த மடித்து போட்டு வச்சுருக்காங்க? அப்படி மடித்து வச்சா அர்க்காணி பாட்டின்னு கீழே கீழே ஒதுக்கி வச்சுருவாங்க. நம்ம இப்போ அப்படி இருக்க முடியாது ஒன்று. அப்புறம் முன்னாடி அவங்க இதெல்லாம் செஞ்சாங்களே, அதெல்லாம் நமக்கு இப்போ நல்லதா அப்படின்னு கேட்டேன்னா, அவங்க வந்து அந்த டைமில் இருந்த ஹேர் ஸ்டைல் வேறு. அவங்க வந்து ஃப்ளையிங் ஹேர் ஸ்டைல் கிடையாது. இப்போ நம்ம ஹேர் ஸ்டைல் பொறுத்ததா? அதுக்கு தான்டாமா நீ அதைத்தான் சொன்னேன். அதாவது க்ரூமிங்காக மாத்திரம்தான் அந்த எண்ணெய் இல்லாமல் நீ தலையை அந்த மாதிரி கட்ட முடியுமான்னு பாரு, கட்ட முடியாது. எண்ணெய்னால வேற ஏதாவது பிரயோஜனம் இருக்குமான்னு கேட்டேன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ எண்ணெய் போடாதவங்களுக்கு ஹேர் ஃபால் வருமா அப்படின்னு கேட்டேன்னா அதுவும் கிடையாது. எண்ணெய்க்கும் முடிக்கும் எந்த விதத்துலையும் எதுலேயும் சம்மந்தம் கிடையாது. எண்ணெயே போடலை, இப்போ நான்லாம் 20-22 வருஷம் ஆச்சு எண்ணெய் போடலை. எண்ணெய் போடலைன்னு முடி உதிருமா? இல்லை. வேற ஏதாவது ப்ராப்ளத்தினால முடி உதிருமே ஒழிய இந்த எண்ணெய் போட்டு எண்ணெய் போடாமல் அதுக்காக இந்த ஹேர் இது இல்லை. இந்த பச்சை கலராக அந்த இதை சேர்த்துருக்கேன், ஆயுர்வேதம் சேர்த்துருக்கேன், இதை சேர்த்துருக்கேன், அதை சேர்த்துருக்கேன், இது எல்லாமே சரி கிடையாதுமா. ஆக்சுவலாக ஏன் அது சரி கிடையாதுன்னு பாருண்டம்மா. அந்த விதையை போடுறோம், இந்த விதையை போடுறோம், எதுவுமே முடியினோட உயிர் வந்து தலைக்குள்ளே இருக்குது. வெளியே இருக்கிற முடிக்கு உயிர் கிடையாது. முடியை இழுத்தா வலிக்கும், முடியை வெட்டினா வலிக்காது. முடி வெளியே வந்து உயிர் இல்லை. முடியினோட வெளியில் போடுற எதுவும் உள்ளே போக போகிறது இல்லை. சரியா? அன்லஸ் அதர்வைஸ்
பெனிட்ரெண்ட்டோட சேர்க்கும்போது. இப்போ நாங்கள் தலைக்கு மினாக்சிடில் ஸ்ப்ரே போடுறோம், அந்த மினாக்சிடில் ஸ்ப்ரேயில் பெனிட்ரெண்ட் இருக்கும். அந்த பெனிட்ரெண்ட் கொஞ்சம் அந்த ஹோலெல்லாம் விரித்து கொடுக்கும் மருந்து உள்ளே போகிறதுக்கு. நீ மற்றது எது போட்டாலும் தலைக்குள்ளே போகுமா அப்படின்னு கேட்டேன்னா இல்லை. அப்போ அந்த எண்ணெய்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் பழனிலிருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஒரு என் பையனுக்கு வந்து முடி கொட்டதை பத்தி பேசணும் மேடம். கேளுங்கம்மா, டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டர், நான் பழனிலிருந்து பேசுறோம். சரிம்மா. லட்சுமி பேசுறேன். அம்மா, நீ பதட்டம் இல்லாம சொல்லு. உன் பையனுக்கு வயசு என்ன? 18 வயசு ஆகுது சார். சரி, சொல்லுங்க. முடி வந்து 2 சைடு ஃபுல்லு ஏறிட்டுங்க சார். உங்க உதிர்வு ரொம்ப. ஏம்மா, உங்க வீட்டுக்காரருக்கு உங்க அப்பாக்கு முடி கொட்டுதுங்க. அவங்களுக்கு வந்து வழுக்கையா தான் இருக்கு டாக்டர். அப்ப அவருக்கு வழுக்கைன்னா அவனுக்கு வருது. சரி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. இது வந்து மேல் பேட்டர்ன் பால்னஸ். இதுக்கு காரணம் ஆண்ட்ரஜன் ஒரு ஹார்மோன். அதனோட ஒரு உபப்பொருள் முடியினோட வேருக்குள்ள போய் முடியை டேமேஜ் பண்ணுது. ஏன் இந்த டேமேஜ் வருது அப்படின்னு கேட்டால் ஜெனட்டிக். அதாவது எல்லாருக்கும் அந்த ஹார்மோன் அதிகமாக இருக்கிறது இல்லை. இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். 10-15% இந்தியன்ஸுக்கு இப்போ இந்த ஹார்மோன்னால் வரக்கூடிய ஹேர் ஃபால் இருக்குது. 100% க்யூரபிள். 100% க்யூரபிள் அப்படின்னு சொன்னால் 2 வருஷம் வைத்தியம் பண்ணணும். 2 வருஷம் கண்டினியூஸாக வைத்தியம் பண்ணால் நல்லாயிரும். 2 வருஷம் கண்டினியூஸாக போடலை அப்படின்னா பாலைவனம் ஆயிரும், சஹாரா டெசர்ட். இந்த 2 வருஷங்கிறது எதுக்காக அந்த 2 வருஷம் சொல்கிறோம் நம்ம? இது வந்து ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ். ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸை தட்டணும். அந்த ஹார்மோன் முடியினோட வேருக்குள்ளே போகிறத தடுக்கணும். தடுக்கிறதுக்கு ஒரு மாத்திரை, டேப்லெட் ஃபைன், FINE 1 மில்லிகிராம். இதை வந்து 2 வருஷம் தொடர்ந்து போடணும். 1 HARE 10% ஸ்ப்ரே. இதை டெய்லி நைட்டு தலைக்கு அடிக்கணும். தலைக்கு, முடிக்கு இல்லை, தலைக்கு. 3 சீக்ரோ சீரம். இதை வந்து உங்கள் எண்ணெய்க்கு பதில் காலையில் நீங்கள் இதை தலையில் தடவிக்கலாம். இதனோட வேலைகள்லாம் என்னன்னு கேட்டால், 1 இரத்த குழாயை விரிச்சு விடுறது, 1 ஹார்மோன் உள்ளே போகிற பாதையை அடைக்கிறது, 1 ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் ஹேர். இதை 2 வருஷம் கன்னியூ பண்ணணும். 2 வருஷம் கழித்து டேப்லெட்டை நிப்பாட்டிடலாம். ஸ்ப்ரேயும் சீரமும் லைஃப் லாங் கண்டினியூ பண்ணணும். இதை போடலைன்னா கண்டிப்பாக சஹாரா டெசர்ட். அதுக்கப்புறம் ஃபிகரும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. இது ஏன் இவ்வளோ தூரம் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டியிருக்குன்னா, ஃபினாஸ்ட்ரைடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒரு தப்பான அபிப்பிராயம். 1 ஸ்டீராய்டு நினைக்கிறாங்க, 2 ஆன்ம போயிடும்னு நினைக்கிறாங்க. 2மே ஆகிறதில்லை. அதாவது சைடு எஃபெக்ட்னு பார்த்தோம்னா, 1 லட்சத்தில் ஒரு ஆளுக்கு, யாருக்கோ ஒரு ஆளுக்கு ஸ்பெர்ம்னோட கவுண்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஃபினாஸ்ட்ரைட்னால். அதுக்காக ஒரு ஆளுக்கு போகுதுங்கிறதுக்காக 1 லட்சம் பேரை வழுக்கையாக விட முடியாது. அப்படி அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிறதுமே டெம்பரரி தான். ஸோ மாத்திரை வந்து ஒன்றுமே செய்யாது. 2 வருஷம் போடலை, அதுக்கப்புறம் அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் இருந்தும் பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா நமக்கு கல்யாணமும் ஆகாது, நமக்கு ஃபிகரும் கிடைக்காது. அப்போ பிரயோஜனமே இல்லை. ரெகுலராக பண்ணணும். இதை வந்து ஆணி அடித்த மாதிரி மண்டையில் ஏற்றணும். ஏன்னா வந்து உக்காந்த உடனே நம்மகிட்ட, சார் ஃபினாஸ்ட்ரைட் கொடுக்காதீங்க சொல்கிறத. அப்போ நான் என்னப்பா வைத்தியம் பண்ணுறது? அப்போ நீ அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சு போச்சு உன் வாழ்க்கை, நீ வந்து இதிலே எழுதி கொடுத்துறேன், உனக்கு பாலைவனம் ஆயிரும்டான்ருவேன். நான் ஃபைல் எழுதும் போது இவங்க ஃபினாஸ்ட்ரைட் கொடுக்காதீங்கன்னு சொன்னால், சார் இது பாலைவனம் ஆயிரும் பரவாயில்லையா அப்படின்னு எழுதி கொடுத்துருவேன். ஏன்னா இது வந்து ஒரு மிஸ் ஐடியாவாக எல்லா பக்கமும் போய்கிட்டே இருக்குது. சில புக்ஸ்லேயும் எழுதுகிறாங்க, முடி வளர்கிறதுக்காக போடுற மாத்திரை வந்து ஆண்மையை பாதிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 100 புள்ள பறக்கும், அதில் 99 புள்ள பறந்தால் இப்போ என்ன, 1 புள்ள குறைஞ்சா ஒன்றுமே தப்பு இல்லை. வழுக்கை ஆகணுமா வேண்டாமா அதை முடிவு பண்ணி வச்சுக்கிடுங்க. நன்றிம்மா டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? திருவாரூர்லேருந்து கால் பண்ணுறோம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. இல்ல, அண்ட்ராம் ரொம்ப பிளாக் ஆயிட்டு வருது. வேக்சிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். வேக்சிங் பண்ணாலுமே அண்ட்ராம் பிளாக்னஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. சரிம்மா, வேற எங்கேயும் அந்த கருப்பு இல்லைல்லம்மா? இல்ல இல்ல. 2 அண்டராம்ல இருக்காமா? ஆமா. படம் மாதிரி இருக்காமா? அப்படிலாம் இல்ல. ஜெனரலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ரேசர் வச்சு ரிமூவ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால பிளாக்னஸ்னாங்க. இப்போ நான் வேக்சின் பண்ண ஆரம்பிச்ச பிறகு அந்த பிளாக் கண்டினியூ ஆகுது. சரிம்மா. நான் கொஞ்சம் சொல்றது கேளுமா.
அதாவது பேசிக்கலாக எப்படின்னா இந்த அண்ட்ராம் டார்க்னஸ், தொடையில் வரக்கூடிய டார்க்கனிங், இது எல்லாமே ஒன்று ஃப்ரிக்ஷன். ரெண்டாவது இந்த அண்ட்ராமில் சில பேர் ரோலர் யூஸ் பண்ணுவாங்க, பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவாங்க, வேறு ஏதாவது காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணும்போது காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே ஒரு அலர்ஜி வந்து கொப்பளம் வந்து அரிப்பு வந்து கருப்பாகலாம். இல்லை ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்காங்க, தோலில் ஃப்ரிக்ஷன்னால் வந்துடலாம். வெயிட் அதிகமாக இருந்தால் வெயிட்டை குறைச்சிடணும். நீங்கள் ஏதாவது பாடி ஸ்ப்ரே அதில் அந்த ஆக்சிலாவில் போடுறவங்க அதை நிப்பாட்டிடணும். ரெண்டாவது. மூணாவது, இதிலெல்லாம் சரி ஆகலை அப்படின்னா நான் ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேன். இந்த ஆயின்மெண்ட்டை மார்னிங் அண்ட் நைட் ஒரு 15 நாள் போடுங்க, குறைஞ்சிரும். கண்டினியூ பண்ணக்கூடாது. கண்டினியூ பண்ணோம்னா கெட்டு போயிடும். இதில் என்ன விஷயம் அப்படின்னா 2 கையிலையும் வர்றதுனால பொதுவாக ஃபங்கஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஒரு கையில் மாத்திரம் கருப்பு வருது அப்படின்னா ஃபங்கஸாக இருக்கலாம். ஃபங்கஸாக இருந்தால் வைத்தியம் வேறு, ஃபங்கஸ் இல்லைன்னா வைத்தியம் வேறு. இப்போ உனக்கு வந்து 2 கையிலையும் இருக்கிறதுனால நான் சொல்கிற ஆயின்மெண்ட்டை மாத்திரம் லைட்டாக மார்னிங் அண்ட் நைட் அதில் போடுமா, 100% போயிடும். பட் 15 நாளில் நிப்பாட்டிடணும். கண்ணி பண்ணக்கூடாது, நல்லதில்லை. இந்த ஆயின்மெண்ட் பேர் நாடிசின் சி. நாடிசின் சி. இந்த ஆயின்மெண்ட்டை மார்னிங் அண்ட் நைட் போடு, 15 days போயிடுமா. நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம் சார். எங்கிருந்து பேசுறீங்க? நான் வந்து ரெட்டிஸ்லேருந்து பேசுகிறேம்மா. என் பேர் வந்து மக்சூத் ஆலம். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. சார், சொல்லுங்க. இது என் குழந்தைக்கு வந்து அம்மை வந்திருக்கு. சரி அது முகம் முதுகுல எல்லாம் வந்து கொப்பளம் வந்து இப்போ பிளாக் ஆயிருக்கு. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு இப்போ எத்தனை நாளாக இருக்குது? இப்போ ஒரு வாரமாக இருக்கு சார். சரி, உங்களுக்கு தழும்பு வரக்கூடாது, அவ்வளோதானே? ஆமாம் சார். சரி, நான் சொல்கிறது கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த அம்மை வந்து ஒரு வைரஸ் கிருமி. இந்த வெயில் நேரங்களில் பொதுவாக வரக்கூடியது தான். ஒன்று பாட்டி வைத்தியம் பண்ணுறேன்னு சொல்லி அது மேலே வேப்பிலையை தேய்க்கிறது, புண்ணாக்க தடவுறது, இந்த வேலையை தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், வேப்பிலை வந்து கிட்னி டாக்ஸிக். வேப்பிலை வந்து சும்மா கையில் தொட்டும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையில் ஒரு புண்ணாக இருக்குது, புண்ணு மேலே வேப்பிலையை தடவணும் அப்படின்னா அந்த டாக்ஸிசிட்டி உள்ளே போக ஆரம்பிச்சிடும். அதனால் தயவு செஞ்சு வேப்பிலையை தடவாதீங்க. நீங்கள் வேப்பிலையை வச்சு அடிக்கிறீங்கன்னா அடிங்க நல்லா. அதுக்காக அதை புழிஞ்சி எதுலேயும் தடவிடாதீங்க. ஒன்று. ரெண்டாவது, அது மேலே வேறு எதுவும் செய்யாதீங்க. நீங்கள் செய்கிற எல்லாமே பின்னாடி குழந்தையோட வாழ்க்கையை காஸ்மெட்டிக்காக பாதிக்கக்கூடியது. தழும்பு வந்துருச்சுன்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் அம்மையோட தழும்பு அப்படி நின்று போயிடும். அப்போ வந்தோடனே அதுக்குரிய மாத்திரைகள் கரெக்டாக போடணும், மருந்து கரெக்டாக போடணும். இப்போ இவர் 1 week ஆயிடுச்சு, இனி மாத்திரை போட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அந்த வைரஸ்க்குரிய மாத்திரை ஃபஸ்ட்டு 3 days 4 daysல போட்டால் தான் பிரயோஜனம். அதுக்கப்புறம் ஒரு பெருசாக பிரயோஜனம் இருக்காது. இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது கேலமின் லோஷன். கேலமின் லோஷன் மார்னிங் அண்ட் நைட் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு பாதுகாப்பு. ஒன்று. அம்மா வந்த உடனே போட வேண்டிய மாத்திரை உங்களுக்கு இல்லை. அம்மா வந்தால் போட வேண்டியது ஏசைக்ளோவிர் மாத்திரை. இந்த ஏசைக்ளோவிர் மாத்திரை ஒரு 3 நாள் 4 நாள் 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் போட வேண்டியிருக்கும். இதை ரெகுலராக போடணும். 1. 2, இதை நம்ம ஒழுங்காக போடலை அப்படின்னா இந்த அம்மையை உண்டு பண்ணக்கூடிய கிருமி நம்ம வைத்தியம் பண்ணாமல் விட்டுட்டோம், ஏசைக்ளோவிர் போடாமல் விட்டோம்னா இந்த கிருமி முதுகுனோட தண்டு வடத்தில் போய் உட்காந்துக்கிடும். ஒரு 18 வயசு 20 வயசில் நம்மளோட எதிர்ப்பு சக்தி குறையும் போது அக்கியாக மாறிடும். ஸோ ஒன்று, அம்மையை தப்பாக வைத்தியம் பண்ணி உடம்பை கெடுத்துடுறது, அம்மை மேலே எதையாவது தடவி தழும்பாக்கிடுறது, ஒழுங்காக வைத்தியம் பண்ணாமல் நாளைக்கு அக்கி ஆக்கிடுறது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏசைக்ளோவிர் மாத்திரை கட்டாயம் போடணும். சாமி கும்பிடுங்க. நீங்கள் வந்து அம்மன் வந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க, சந்தோஷம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாமே செய்யுங்க. நீங்கள் சாமியை கும்பிடுங்க, சாமியை சுற்றுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். பட் இந்த மாத்திரையை கட்டாயம் போட்டுருங்க. நன்றி சார். இல்லை டாக்டர், முதல்லலாம் இதற்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. அம்மை இல்லைப்பா. அப்படின்னா இப்போ கேட்குறது ரொம்ப சந்தோஷமா இல்லைம்மா, வைரஸுக்கு ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுமா. Okay. இப்போ நான் சொல்கிற ட்ரீட்மெண்ட்னால அதனால் வரக்கூடிய பாதிப்பை தான் சரி பண்ண முடியுதே ஒழிய, இப்போ வைரல் ஃபீவர் வருதுடாமா, வைரல் ரைனைட்டிஸ் வருதுமா, மூக்கில் தண்ணி வருது, நிப்பாட்ட முடியுதாம்மா? இல்லை. வைரஸ்னால் வரக்கூடியதை எதையுமே நிப்பாட்ட முடியாதுமா. எய்ட்ஸை நிப்பாட்ட முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா வைரஸ் வந்து ஒரு டைம் வந்து இருக்கிறது, அடுத்த டைம் மாறி வரும். அதாவது ஒரு டைம் 2 மில்லிமீட்டர் நீளத்தில் இருக்கிறது, அடுத்த டைம் 5 மில்லிமீட்டர் நீளம் வரும். அதுக்கு அடுத்த டைம் ஒரு பெருசாக இருக்கும், ஒரு தடவை சின்னதாயிரும். அப்போ வேக்சினும் போட முடியறதில்ல. இப்போ சிக்கன் பாக்ஸுக்கு நீ வேக்சின் போடுற, சிக்கன் பாக்ஸ் வராதான்னு கேட்டேன்னா கிடையாது. முழு பாதுகாப்பு வைரஸுக்கு கிடையவே கிடையாது, எந்த வைரஸுக்கும்.
இப்போ ஒரு முறை வந்தா அடுத்த முறை வராதுன்னு சொல்றாங்களே ஆமா, டாக்டர், அது வந்து இம்யூனிட்டிடா, அது வந்து எதிர்ப்பு சக்தி. நீ ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா எதிர்ப்பு சக்தி ஃபார்ம் ஆயிரும். அதை வந்து நம்ம உடம்பு வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிரும். அடுத்த தடவை அந்த கிருமி வந்தோடனே நேரம் இந்த எதிர்ப்பு சக்தி போய் அடிச்சிடும். ம் 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 வைரஸுக்கு மாத்திரம்தான் இதுமா, பாக்டீரியா வந்து எப்போ வேணாலும் வரலாண்டாமா. இந்த வைரஸுங்கிறது பண்ணாம நம்ம ஒன்னே ஒன்று தாண்டாமா. அதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷனை நிப்பாட்டுறதுக்குரியதை கரெக்டாக செய்யணுமா. ஓகே அதை கரெக்டாக செய்யலைன்னா ப்ராப்ளம்மா. டாக்டர், இப்போ மஞ்சள் இதெல்லாம் கிருமி நாசினின்னு சொல்றாங்க. இப்போ வேப்பிலை கூட நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் நம்ம தொன்று தொட்டு யூஸ் பண்ணிட்டு இல்லைப்பா, வர ஒரு நீ விஷயம். வேப்பிலையை வீட்டில் வைக்கிறாங்க, கொசு வராமல் இருக்குங்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே தப்பு இல்லடாம்மா. தோல் மேலே தடவுறோம், ஒன்றுமே தப்பு இல்லைம்மா. பட் தோலில் புண்ணு இருந்து அது மேலே தடவக்கூடாது. ஓகே. தோல் வந்து நார்மலாக இருக்கும்போது எதுவும் வராதுடாம்மா. தோல் வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா அது மேலே இந்த மாதிரி இதுகளெல்லாம் போடக்கூடாதுடாம்மா. இது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதாம்மா ப்ராப்ளமே பாதி. ஓகே டாக்டர், சரியா? தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சார்? மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கம். சொல்லுங்க சார். சார், எனக்கு வந்து இந்த லியூகோடெர்மா இருக்கு சார், அந்த ஒயிட் பேச்சஸ் இருக்கு இல்லையா? ஆமாங்க. அது ஒரு 17 இயர்ஸா இருக்கு. உங்களுக்கு வயசு என்னங்க? எனக்கு 35. 35. சரிங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல சார், நான் இடையில கொஞ்ச நாள் இந்த போட்டோ தெரப்பி வந்திருந்தது இல்லையா சார்? ஆமாங்க. யூவி ட்ரீட்மெண்ட் அது கொஞ்ச நாள் எடுத்தேன். எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? எனக்கு 2 சார். சரி, சொல்லுங்க. ஸோ அது ஒரு 2-3 இயர்ஸ் எடுத்தேன். கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சு. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன் அந்த ட்ரீட்மெண்ட். நான் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இப்போ எடுக்கல. எந்தெந்த இடத்துல இருக்கு? எனக்கு கை விரல்ல இருக்கு, கொஞ்சம் கால்ல இருக்கு சார், கொஞ்சம் லிப்ஸ்ல இருக்கு. நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. அதாவது லியூகோடெர்மா, விட்லைகோ, இது ரெண்டுமே ஒன்று தான். அதாவது லியூகோடெர்மாங்கிறது ஒரு காரணத்தோட வரக்கூடிய வெள்ளை, காரணம் இல்லாமல் வரக்கூடிய வெள்ளை விட்லைகோ. ரெண்டுமே தோலில் கலர் கொடுக்குற அணு செத்து போச்சு. கலர் கொடுக்குற அணு மெலனோசைட், அது செத்து போயிருச்சுன்னா தோலில் கலர் கொடுக்க இடமில்லை. ஒன்று. இதுக்கு நம்ம என்ன மாதிரி வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த இடம் வெள்ளை, இந்த இடத்தினோட வெள்ளையை மூடணும்னா சுற்றி இருந்து அந்த மெலனோசைட்டை கொண்டாடணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த இடத்த எரிக்கணும். அப்போ நம்ம கொடுக்குற மருந்து எல்லாமே கொஞ்சம் புண்ணாகக்கூடியது, கொப்பளம் வரக்கூடியது, வலி வரும், வந்தால் தான் க்யூர் ஆகும். ஒன்று. ரெண்டாவதுங்க, முடி இல்லாத இடங்கள், அதாவது உதடு, யூரின் போகிற இடங்கள், இங்கே இந்த இடத்துல எல்லாம் முடி வளராத இடங்கள், முடி வளராத இடங்களில் வரக்கூடிய வெள்ளை போவதில்லை. ஏன்னா முடி இல்லாத இடங்களில் இந்த அணுவை கொண்டாடுறது கஷ்டம். ஏன்னா முடியினோட வேரில் தான் இந்த மெலனோசைட் அணு நிறையா இருக்குது. இந்த மெலனோசைட் அணுவை திரும்ப கொண்டாடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஈஸி. முடி இல்லாத இடங்களில் கொஞ்சம் டஃப். நீங்கள் சொல்கிறது கையில் எல்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கெல்லாம் முடி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது வந்து போகிறதுக்கு நாள் ஆகும். சரி, என்ன பண்ணலாம்? நான் வந்துங்க இதுக்கு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க. 5-ஃப்ளோரைராசில்னு ஒரு ஆயின்மெண்ட். இந்த 5-ஃப்ளோரைராசில் ஆயின்மெண்ட் வந்து கேன்சருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயின்மெண்ட். இந்த ஆயின்மெண்ட்டை நான் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டடியில் 10க்கு எப்படியும் என்னால் 8 பேரை க்யூர் பண்ண முடியுது. 10க்கு 10 க்யூர் பண்ணுறதுக்கு நான் கடவுள் இல்லை. 10க்கு 8 பேரை க்யூர் பண்ணனால எனக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக தெரியும். 2 பேர் என்னை பற்றி வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, நான் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. எனக்கு 8 பேரை க்யூர் பண்ணிட்டேன்னா எனக்கு அதுவே போதும். ஏன்னா முன்னாடி 10 பேருக்கு 10 பேரும் க்யூர் பண்ண முடியாத இருந்த காலம்லாம் இருந்துச்சு. நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு லோஷன் சொல்கிறேன், MNL. வெள்ளை மேலே தடவுங்க. தினம் காலையில் 7 மணிக்கு 15 நிமிஷம் வெயிலில் காட்டுங்க, தடவுங்க, வெயிலில் காட்டுங்க, வாஷ் பண்ணிடுங்க. நைட்டு 5FU 1% ஆயின்மெண்ட் அது மேலே போடுங்க, அப்படியே விட்டுருங்க. நைட் 8 மணி நேரம் அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. காலையில் திரும்ப MNL போட்டு வெயிலில் காட்டுங்க. புண்ணாயிரும், கொப்பளம் வரும், வலிக்கும். வந்த உடனே இந்த 2 மருந்தையுமே ஒரு 15 நாள் நிப்பாட்டுங்க. ஆறுன பிறகு திரும்ப போடுங்க. புண்ணாகணும், ஆற விடணும், புண்ணாகணும், ஆற விடணும். கிட்டத்தட்ட 90% போயிடும். போகாததுக்கு அந்த அணு எங்கே இருக்கோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த அணுவை இங்கே வச்சிடலாம். பஞ்ச் கிராஃப்டிங், சின்ன சின்ன ஓட்டை போட்டு இந்த மெலனோசைட்டை ஸ்கின்னோட சேர்ந்து கொண்டாந்து வச்சிடலாம். 1. 2வது, இந்த ஸ்கின்னை சுரண்டிட்டு வேறு புது ஸ்கின் போட்டுடலாம். 3வது, டேட்டூவிங், பச்சை குத்துற மாதிரி. பச்சை குத்துறதுனா அந்த ரோட்டில் குத்துற பச்சை இல்லை, இது நம்ம தோலில் என்ன கலரை மேட்ச் பண்ணுமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி டேட்டூ பண்ணிடலாம். ஸோ க்யூர் இல்லைன்னு இல்லை,
10க்கு 9 பேருக்கு கட்டாயம் க்யூர் பண்ணிடலாம். 8 பேருக்கு மெடிசனில் போகும், ஒரு ஆளுக்கு சர்ஜரி. ஒரு ஆள் முடியறதில்லை. நான் கடவுள் இல்லை. நன்றி சார். டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த கண்ணை சுற்றி வரக்கூடிய கருவளை வந்து நீங்கள் ஆக்சிஜன் சப்ளை இல்லைன்னா அந்த மாதிரி ஆகும் கருப்பா அப்படின்னு சொன்னீங்க. எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கிறது வந்து கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அதை நாங்கள் இன்னும் எக்ஸ்ப்ரெசிவாக காட்டுறதுக்காக ஐஷேடோ, லைனர், மஸ்காரா நிறைய காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதனால் பிரச்சனை வருமா? அதாவதும்மா, நான் அதான் உனக்கு சொன்னேன்டாம்மா, அதாவது யூஸ் பண்ணுறனால பிரச்சனை வருமா அப்படிங்கிறத விடமா சைடு எஃபெக்ட் மினிமலாக இருக்குமா அப்படி தான் கேட்கணுமா. சைடு எஃபெக்டே இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒன்று, அது போட்டால் அதனால வரக்கூடிய அட்வான்டேஜ் நமக்கு அதிகமா. இப்போ நீ வந்து யோர காம்பேரர், உனக்கு அது கட்டாயம் தேவை. அப்போ நம்ம வந்து அதனோட டிஸ்அட்வான்டேஜை விட்டுறணும். சரி, டிஸ்அட்வான்டேஜ் வந்தால் என்ன வரலாம், வந்தால் நம்ம எப்படி மாற்றிக்கணும். இப்போ நீ மஸ்காரா, ஐ ஷேடோ, ஐலைனர், இதில் நான் என்ன சொல்லுவேன்டாமா, குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், நல்ல பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் போடும்போது பொதுவாக சைடு எஃபெக்ட்ஸ் மினிமல்டாமா. ஏன்னா வெல் டெஸ்டட் எல்லாமே. ஓகே. பிராண்டு கம்மியாக, காஸ்ட் கம்மியாக, 10 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு என்னத்தையாவது போட்டு தடவிக்கிட்டு இருந்தோம்னா அவங்க என்ன சேர்க்குறாங்கன்னே தெரியாதுடாமா. இப்போ நம்ம வந்து இந்த ஐலைனர், இது எல்லாமே நல்ல டார்க்காக ஒரு கோடாக அழகாக தெரிகிறதுக்காக போடுறோம். அந்த தெரிகிறதுக்காக போடுறது நம்மளை பாதிக்கக்கூடாது. ஒன்று, தவறுதலாக கண்ணுக்குள்ளே போயிடக்கூடாது. 2, ஐலைனர்னால் அந்த ஹேரில் படலாம், ஸ்கின்ல படக்கூடாது. எதுவுமே ஸ்கின்ல படாமல் போடணும். இப்போ நீ மஸ்காரா போடுறாங்க, மஸ்காரா அப்படியே லைட்டாக இது பண்ணி விட்றோம் அப்படின்னா ஹேரில் மாத்திரம் போடணும், அந்த ஸ்கின்ல படாமல் போடணும். லைனர் ஒன்றும் பெருசாக பண்ணாதாம்மா. பட் இந்த மஸ்காரா வந்து அந்த இதில் போடாமல் போடணும். இப்போ ஆர்டிஃபிஷியல் ஐலாஷ் போடுறோம், அந்த ஆர்டிஃபிஷியல் ஐலாஷ் போடுறவங்களும் ஐக்கு உள்ள கூடி ஒட்டாமல் வெளியே கூடி ஒட்டணும். ஏன்னா அது க்ளூவோட சேர்ந்து ஒட்டுறது. அந்த க்ளூவோட ஒட்டும் போது உள்பகுதியில் ஒட்டாமல் வெளிப்பகுதியில் ஒட்டுற மாதிரி ஒட்டணும். ஒன்று, இதிலெல்லாம் வரக்கூடிய அலர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், சின்ன சின்ன கொப்பளம் வந்துடும், அரிப்பு வந்துடும், ரெட் ஆகும், கொஞ்ச நாளில் கருப்பாயிரும். அப்படிலாம் வந்தால் அதை அவாய்ட் பண்ணணும். பிராண்ட் மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா சில பிராண்டில் ஆல்கஹால் அதிகமாக இருக்கும், சில பிராண்டில் ஆல்கஹால் கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம அந்த பிராண்டை மாற்றி பார்த்தோம்னாலே ஓரளவுக்கு சேஞ்ச் வந்துடும்டாமா. இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் இல்லாமல் இப்போ ஆண்களுமே வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும் கண்ணை நினைப்பாங்க. அவர்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்னு ஏதாவது இருக்காது? இல்லைம்மா, அப்படிலாம் இல்லைம்மா. இது வந்து குளிர்ச்சி, சூடு, இந்த இதெல்லாம் ஒன்றுமே கிடையாடாமா. நல்லா நிம்மதியாக தூங்கணும், நிம்மதியாக மனசில் இருந்தாலே எல்லாமே நல்லா இருக்கும்டா. நிம்மதியாக இல்லாமல் நீ 1000 மேக்கப் போட்டு 3 நாள் அது சரியாக வராதுடாமா. நிச்சயம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க? இருந்து பேசுறேன். என் பேர் வாசுதேவன். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. என் ஒய்ஃப் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னால வடை சுட்டுட்டு இருந்தாங்க, முறுக்கு சுட்டாங்க, சாரி. அப்போ வந்து அது வெடிச்சு மூஞ்சில பட்டுருச்சு, எண்ணெய் எல்லாம். அது மூஞ்சியெல்லாம் நியூஸ்பிரின் ஆயின்மெண்ட் போட்டாங்க, புண்ணெல்லாம் சரியா போயிடுச்சு. ஆனா மூஞ்சில நிறைய இடத்துல கருப்பு ஆயிடுச்சு. எவ்வளவு நாளுங்க ஆச்சு இது? 35 days ஆச்சுங்க சார். 35 days. 35 நாள் ஆயிடுச்சு. 35 நாளா வெறும் நியூஸ்பிரின் தான் போட்டுட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சார். இது டாக்டர்கிட்ட கேட்டு போட்டிங்களா, நீங்களா போடுறீங்களா? நாங்களா போட்டோம். அதான் எல்லாம் நீங்களா பண்ணிடுவீங்க. பண்ணதுக்கப்புறம் ஐயோ போச்சேம்பிங்க. சரி, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. அதாவது லேடிஸ் வடை சுட்டாங்க, முறுக்கு சுட்டாங்கன்னு சொல்கிறத கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எந்த லேடியும் இப்போ வீட்டில் வடை சுடுறது இல்லை, முறுக்கு சுடுறது இல்லை. என்ன அதனால் எண்ணெய் தெரிச்சிச்சு அப்படின்னா யூ ஷுட் பி ஹாப்பி, பரவாயில்ல, அது ஒரு இது. 2வது, இந்த எண்ணெய் பட்டு வரக்கூடிய டேமேஜ் இது வந்து பேர்ன்ஸுக்கு ஈக்குவல். அதாவது தீப்பட்டு வர்ற காயமும் எண்ணெய் பட்டு வர்ற காயமும் வெடி விபத்துனால் வரக்கூடிய, பட்டாசுனால் வரக்கூடிய இதுவும் எல்லாமே ஒன்று. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பட்டுச்சு, இல்லை தீ பட்டுச்சு, இல்லை பட்டாசு பட்டுச்சு, செய்ய வேண்டியது குளிர்ந்த தண்ணீரை வச்சு அந்த இடத்துல நல்லா கழுவணும், அந்த இடத்த க்ளீன் ஆக்கணும். இந்த குளிர்ந்த தண்ணீர்னோடனே எல்லாரும் ஐயோ தண்ணியை போட்டால் இன்ஃபெக்ஷன் ஆயிருமா? ஒன்று, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது.
இல்லை ஐஸ் க்யூப்பை வைங்க, டேமேஜ் பாதி குறைஞ்சிரும். இல்லை உப்பு தண்ணி கிடைக்கிது, உப்பு தண்ணி வைக்கிறீங்க, அதுவும் ரொம்ப நல்லது. இல்லை பொதுவாக என்ன செஞ்சுருவாங்க, உடனே மைய தடவுறது, எதையாவது ஒன்று வீட்டில் கிடைக்கிறதெல்லாம் கொண்டு போய் அப்புறது, இந்த வேலைகள் விட்டுறணும். இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். ரெண்டாவது, ஒரு ஏதாவது ஒரு டாப்பிக்கல் ஆன்டிபயாட்டிக் ஆயின்மெண்ட். இப்போ நியோஸ்போரின் போட்டிருக்கீங்க, பரவாயில்ல. பட் அதையும் விட சில்வர் சல்ஃபாடயசின். சில்வர் சல்ஃபாடயசின் வந்து பேர்ன்ஸுக்குன்னே இருக்கக்கூடிய மருந்து. இந்த சில்வர் சல்ஃபாடயசின் எல்லார் வீட்லேயும் கபோர்டில் இருக்கணும். ஏன்னா அயன் பண்ணுறோம் சுட்டுருது, இல்லை இந்த மாதிரி முறுக்கு சுடுறோம் சுட்டுருது, இல்லை வேறு ஏதாவது நம்ம தொடும்போது சுட்டுருது. இந்த மாதிரி எது வந்தாலும் இந்த சில்வர் சல்ஃபாடயசின் ரொம்ப சேஃப். சில்வர் சல்ஃபாடயசினை போட ஆரம்பிச்சிங்கனாலே குறைஞ்சிரும். கொப்பளம் வந்துருச்சு, தயவு செஞ்சு குத்தாதீங்க. இந்த ரா ஸ்கின் ஆக்கக்கூடாது, அதை வந்து ஓப்பன் பண்ணி விடக்கூடாது. அதாவது கொப்பளம் வந்தோடனே நம்ம குத்தி விட்டால் அதில் இருக்க நீர் வெளியே போயிடும். நீர் வெளியே போனோன்னா வேகமாக ஆறிடும்னு நினைக்கிறோம். கொப்பளத்தினோட நீரை நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கன்னா உள்ள கிருமியெல்லாம் போயிடும். அப்போது நீங்கள் கொப்பளத்தை குத்தாமல் அது மேலே மருந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தானாக கொப்பளம் உள்ளே போய் தானாக ஆறிடும். இது வந்து முட்டை வந்து பொரிக்கிறதுக்கு முன்னாடி உடைக்கிற மாதிரி, அதை நீங்கள் தொடக்கூடாது. சரி, அப்புறம் டிடி இன்ஜெக்ஷன். டிடி இன்ஜெக்ஷன் கட்டாயம் போட்டுறணும் எல்லா பேர்ன்ஸுக்கும். இது நான் சொல்கிறது எல்லா பேர்ன்ஸுக்கும் டிடி போட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கின் டாக்டரை பார்க்குறீங்க. இந்த ஸ்கின் டாக்டர் என்ன செய்வாங்க, நமக்கு வந்து பின்னாடி இதனால் வரக்கூடிய பாதிப்பு என்ன பாதிப்பு வரும், பிக்மெண்டேஷன் வராமல் இருக்கிறதுக்கு ஆயின்மெண்ட் தருவாங்க. பொதுவாக நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போயிடுவேன். எப்படி டிஃப்ரெண்ட்டாக போயிடுவேன்னா, ஆன்டிபயாட்டிக் கொடுக்கறதுக்கு பதில் ஆன்டிபயாட்டிக்கோட ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் மிக்ஸ் பண்ணி சேர்த்து கொடுப்பேன். அது எதுக்காக அப்படின்னா, ஒன்று ஆன்டிபயாட்டிக் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணிடும். ரெண்டாவது, இந்த ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் பின்னாடி நடக்கக்கூடிய பிக்மெண்டேஷன், பின்னாடி வரக்கூடிய தழும்பை மினிமைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு கையில் ஒரு சின்ன இன்ஜரி ஆயிடுச்சு, ஃபைபர் இருக்குது, மசில் ஃபைபர் இருக்குது. இந்த மசில் ஃபைபர் வந்து பொதுவாக என்ன ஆகும், இப்படி சேரணும். இப்படி சேர்றதுக்கு பதில் ஒன்று மாற்றி ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து டென்ஸ் இது குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்கார் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது ஹீலிங் ஃபேஸில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஆறக்கூடிய இடத்துல வரக்கூடிய ப்ராப்ளம், அதை தடுக்கிறதுக்கு அந்த டாப்பிக்கல் ஸ்டீராய்டு, சிஸ்டமிக் இல்லை, உள்ளே சாப்பிட்றது இல்லை, அந்த டாப்பிக்கல் இது ஹெல்ப் பண்ணும். இதை முதமே போட்டிருந்தா இந்த மாதிரி தழும்பே வராமல் பார்த்துக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு தழும்பு வந்துருச்சு, நான் உங்களுக்கு ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேன். இந்த ஆயின்மெண்ட்டை டெய்லி நைட் கரெக்டாக அந்த தழும்பு வந்த இடத்துல, கருப்பு வந்த இடத்துல மாத்திரம் போடுங்க. சுற்றி போட்டிங்கன்னா சுற்றி இருக்கிற இடம்லாம் வெளுத்து போயிடும். கரெக்டாக கருப்பு மேலே மாத்திரம் போடுங்க, குறையலை அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த வைத்தியம் பண்ணணும். அந்த ஆயின்மெண்ட் பேர் வந்து HTM. இந்த ஆயின்மெண்ட்டை கையில் எடுத்துக்கிடுங்க, ஒரு இயர்பட்டை வைங்க, கரெக்டாக அந்த கருப்பு மேலே வைங்க. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம், நான் வானகரத்துலேருந்து பேசுகிறேன். குட் ஆஃப்டர்நூன். வணக்கம்மா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன்மா. சார், என் ஹஸ்பண்ட் மிஸ்டர் விஜயகுமார், அவருக்காக கேட்க வந்திருக்கேன் சார். ஆக்சுவலி சொல்லுங்கம்மா. சார், என் ஹஸ்பண்ட் வந்து 2010லேருந்து ஸ்கின் டாக்டரை பார்த்துட்டு இந்த மெடிசன் ஹென்சிப்ரான், டாப்சோம், அப்டிஃபல், ஆர்சின் எடுத்துட்டு இருக்காரு 2010லேருந்து. சரிம்மா. வித் பீரியாடிக்கல்ஸாக 3 months ஒன்ஸ் டாக்டரை விசிட் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் ஓரளவுக்கு நல்லா அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சு அந்த ஒயிட் பேச்சஸ் போயிருச்சு. பட் அப்பார்ட்ஸ் வந்து அந்த மெடிசன் எடுக்க அந்த ஹேர் மொத்தமா கொட்டி ஓரளவுக்கு ரொம்பவே டென்சிட்டி குறைஞ்சிருச்சு அவருக்கு. பட் அந்த ஒயிட் பேச்சஸ் இருந்த இடத்துல கால்ல, கையில, மீச, தாடி அந்த இடத்துல எல்லாம் ஹேர் முளைக்கல அவருக்கு, இன்னும் அது ஸ்டார்ட் ஆகல. பட் அவங்க அதுக்கு வந்து ஒரு மெடிசன் சாம்பிள் கொடுத்தாங்க அவங்க. பட் அந்த பேர் எனக்கு சாரி சார் அது ஞாபகம் இல்லை. ஹேர் க்ரோத்துக்கு ஹேர் ஃபார் யூ, அதுக்கப்புறம் கேரா எக்ஸல் கொடுத்தாங்க. பட் we are still continuing. பட் ஆனா அது வந்து டென்சிட்டி குறையவே இல்லை, இன்க்ரீஸ் ஆகல. அவரோட அப்பா, அவரோட அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பா யாரும் வழுக்கை இல்ல சார்? நோ 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 நோ, யாருமே வழுக்கை இல்லை. சரி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கம்மா. அதாவது இப்போ உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ட்ரீட்மெண்ட் லெப்ரஸிக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. லெப்ரஸி வந்து ஒயிட் பேட்ச் வரலாம், ஒரு இடத்துல சென்சேஷன் இல்லாமல் போயிடலாம், நரம்பு வந்து வீங்கலாம். இதுதான் அந்த ஒயிட் பேட்சினோட இதுமா. அதாவது எந்த ஒயிட் பேட்ச் வந்தாலும் ஒரு ஊசி வச்சு லைட்டாக குத்தி பார்க்குறோம். அதுக்காக ஊசியை உள்ளே உண்டே குத்தி பார்க்காதீங்க, லைட்டாக தொட்டு பார்த்தா அந்த இடத்துல உணர்ச்சி இல்லை அப்படின்னா லெப்ரஸியாக இருக்கலாம் தான்.
ஏன்னா அதுக்கு அடுத்து மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ரெண்டாவது காப்பர் பாட்டம். நீங்கள் சட்டியில் காப்பர் பாட்டம் பார்த்தீங்கன்னா காப்பர் பாட்டம் வந்து ப்ரௌனாக இருக்கும். அந்த மாதிரி ப்ரௌனாக இருந்துச்சு அப்படின்னா 99% அது லெப்ரசி. அதில் உணர்ச்சி இல்லைன்னா 100% லெப்ரசி. பக்கத்தில் இருக்க நரம்புகள் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா அது லெப்ரசி. லெப்ரசி முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ 6 மாதம் 100% க்யூர், இல்லைன்னா 1 வருஷம் ஆகும். இது வந்து பொதுவாக இப்போ வரக்கூடிய லெப்ரசி வேகமானதே எதுவும் இல்லை. ஆனால் கண்டினியூஸாக ட்ரீட் பண்ணணும். 6 மாதம் ஒரு வகை லெப்ரசிக்கு, ஒரு வகை லெப்ரசிக்கு 1 இயர் 100% க்யூர். அதுக்கும் தலைமுடி உதிர்றதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. லெப்ரசிக்கும் தலைமுடிக்கும் சம்பந்தம் இல்லை. லெப்ரசி பேட்ச் வர்ற இடத்துல, இப்போ இந்த இடத்துல லெப்ரசி வருதுன்னா அந்த இடத்துல முடி உதறலாம், அந்த இடத்துல வேர்வை வராமல் போகலாம். வைத்தியம் பண்ணதுக்கப்புறமும் முடி வளராமல் போயிடலாம், முடி வளராமையும் போயிடலாம், உணர்ச்சி வராமையும் போயிடலாம். அதாவது பேட்ச் இருக்குது, வைத்தியம் பண்ணுறோம், அதில் முடி வளர்ந்துருமா, அதில் வேர்வை வந்துருமா, அதில் உணர்ச்சி திரும்பிடுமா, திரும்பாமல் கூட போகலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. வியாதி வந்தது, க்யூர் ஆயிடுச்சு. பட் அது திரும்ப பழைய நிலைமைக்கு வருமா வராதாங்கிறது 50-50. அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களோட ஹஸ்பண்டுக்குரிய ஹேர் ஃபால் வந்து அவரோட குடும்பத்தில் யாரோ அவளுக்கு, இது வந்து யாரை கேட்டாலுமே பொதுவாக ஒரே வார்த்தையாக சொல்லிடுவாங்க, எங்கள் வீட்டில் யாருக்குமே இல்லை அப்படிம்பாங்க. இது வந்து ருட்டீன் பதில், இது எல்லாரும் சொல்கிறது தான். பரவாயில்ல, நீங்கள் அந்த பதிலே வைங்க. நீங்கள் போடுற ஸ்ப்ரே கரெக்டு, நீங்கள் போடுற சீரம் கரெக்டு, நீங்கள் கரெக்டான வைத்தியம், கரெக்டான டாக்டர் பார்த்துட்டு இருக்கீங்க. கூட ஃபினாஸ்ட்ரைட் டேப்லெட் மாத்திரம் சேருங்க, ஃபைன் 1 மில்லிகிராம். இதை கொஞ்சம் ரெகுலராக போட்டிங்கன்னா நல்லாயிரும். பட் 2 இயர்ஸ் வைத்தியம், 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்ப்ரேயை லைஃப் லாங் கண்டினியூ பண்ணால் நல்லாயிருவார் விஜயகுமார். நன்றிம்மா. டாக்டர், இந்த காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாதானே பிரச்சனை வருது? வேண்டாம், வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு, இந்த சமையலறையில் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே சொல்லலை. இல்லை, தயிர் இருங்க, தயிர், முட்டை, தக்காளி, பப்பாளி இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றத எல்லாத்தையும் மேலே தடவிடுங்கம்மா. சாப்பிட்றத எல்லாத்தையும் தலைக்கு தடவுங்க, உடம்புல போடுங்க. ஏன்னா இந்த பயத்த மாவை தேய்க்கிறது, என்ன கடல மாவை தேய்க்கிறது, தயிரை தேய்க்கிறதுனா, கடல மாவு தேய்க்கிறவங்களெல்லாம் சொல்லிடுவேன், போய் மைசூர் பாய் செஞ்சு சாப்பிட்றா, உடம்புக்கு நல்லதுடா. தயிரை குடிடா, நல்லதுடா. முட்டையை தேய்க்கிறது, எலுமிச்சம்பழத்தை மெண்டலாக பிடிச்சிருக்கு எலுமிச்சம்பழத்தை தேய்க்கிறதுக்கு. பொடுகுக்கு எலுமிச்சம்பழம் தேய்க்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்கடாம்மா. எலுமிச்சம்பழம் ஜூஸ் அப்படி உள்ளே விட்டாங்கன்னா பொடுகு போயிருமா? எப்படி போகும்? பொடுகுக்கு க்யூரே கிடையாத. சரி, நீ அது போடுறதுனால பிரயோஜனம் இருக்கா? அதை வாயில் ஊற்றினா பிரயோஜனம். விட்டமின் சியாவது கிடைக்கும், உடம்புக்கு நல்லது. அதாவது மேலே தடவ வேண்டியதெல்லாம் சாப்பிட வேண்டியது, சாப்பிட வேண்டியதெல்லாம் தடவிட வேண்டியது. சரி, அதில் என்ன விஷயம்னாடா, இல்லைடா, இருக்குமா. அதில் எப்படின்னா, இப்போ தயிர், சில வகை பேக்கெலாம் வீட்டில் வச்சு போடுறாங்க, இந்த பூசணிக்காய் அரைச்சி பேக் போடுறாங்க. இதெல்லாம் என்னென்னடா, லாக்டிக் ஆசிட். ஓகே. இந்த லாக்டிக் ஆசிட் வந்து ஒரு பீல் மாதிரிமா. கெமிக்கல் பீலிங் வந்து இப்போ நாங்கள் பண்ணுறோம், கெமிக்கல் பீலிங்னு பேர் சொல்கிறோம். அந்த காலத்தில் இந்த தயிரை வச்சு போடுறது, இந்த ஃபேஸ் பேக் மாதிரி வீட்டில் எல்லாத்தையும் அரைச்சி போடுறது எல்லாம் பண்ணுறாங்கடாம்மா. தப்பு இல்லைடாம்மா. பட் எப்படி பண்ணணும், அது எவ்வளோ % அதில் இருக்கும் ஒன்றுமே தெரியாது. முன்னாடி பெண்கள் வெயிலில் போகிறதில்ல, எண்ணெய் போட்டுட்டால் வீட்டில் இருப்பாங்க, பரவாயில்ல. இப்போ வீட்டிலே எந்த பெண்ணும் இருக்கிறது இல்லை, வெளியவே தான் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இல்லைம்மா, அதுதான் உண்மை. அதை போட்டுட்டு வெயிலில் போகும்போது, அதை போட்டுட்டு வேறு ஏதாவது செய்யும்போது நீ என்ன செய்வாங்க, காலையில் நல்லா தயிரை வச்சுட்டு இப்படியே உட்காந்துருப்பாங்கடாம்மா. பேக் போட்டுட்டு ஒன்றுமே அவங்க கண்ணும் தெரியாது, அடுத்தவங்களுக்கு யாருக்கும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்துடுவாங்க. இதில் என்ன தப்பு பாரு, அது வந்து லாக்டிக் ஆசிட். லாக்டிக் ஆசிட்னு தெரியறதில்ல, அவங்களுக்கு வந்து நல்லது, போன உடனே சைடு எஃபெக்ட் வர ஆரம்பிச்சிடும்டாம்மா. அப்போ நீ கெமிக்கல் பீலிங் பண்ணுறதுக்கு பதில் நீ தயிரை போடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்று பூரா வம்பாகக்கூடாது. இதை நீ செய்யணும்னு நினச்சிங்கன்னா நைட்டு செய்யுங்க. ராத்திரி நீங்கள் ஒரு 7 மணிக்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் முகத்துக்கு, ரைட். பட் ஏன்னா எது சொன்னாலும் பேஷண்ட் கேட்க மாட்டாங்கடா. அதுவும் பெண்கள் வந்து கேட்கவே மாட்டாங்கடாம்மா. நீங்க இது ஆரம்பத்துல இருந்தே கேட்கவே மாட்டாங்கடாம்மா. அம்மா நான் என்ன சொல்றேம்மா, அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டாங்கன்னா எனக்கு பேஷண்ட் குறைஞ்சிரும்டாம்மா. ஒரு பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இல்லம்மா, பேஷண்ட் குறைஞ்சிரும். அதனால கேட்காம இருந்தாலே பெட்டர் தான். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ மேம், நான் என் பேர் இந்துன்ட்டு பெங்களூர்ல இருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட.
ஆக்சுவலி பிஃபோர் ஐ ஸ்டார்ட் ஆஃப் நான் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். Thank you, டாக்டர் ரொம்ப பேஷண்டா வந்து ரொம்ப பொலைட்டா வந்து ஆன்சர் பண்றாரு. பிளஸ் எந்த ஏமா இந்து நீ சொல்றது தப்புமா. இங்கதாம்மா பொலைட்டா பேசுறேன். நீ என்னைய கிளினிக்ல பார்த்தீங்கன்னா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருப்பேன், பேசவே மாட்டேன். அதனால இதை வச்சுட்டு நீ அதை நினைக்காத. அங்கெல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை. இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றத உங்களை எஜுகேட் பண்றதுக்கு தான். சரியா இந்து? டெஃபினட்டா சார், ப்ரோக்ராம் இஸ் வெல் அப்ரிஷியேட்டட். தேங்க்யூமா. சார் நான் எங்க அம்மாக்காக பேசுறேன். ஆக்சுவலி லாஸ்ட் 4-5 இயர்ஸா வந்து அவங்களுக்கு சன் அலர்ஜியால சன்பர்ன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆனது. ஸோ எக்ஸ்போசிங் பார்ட்ஸ் நெக், பேக், அதுக்கப்புறம் கை இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பாயில்ஸ் மாதிரி வரும். சரி. ஸோ அதனால டாக்டர் கிட்ட போனோம். செவரல் டைம்ஸ் அவங்க வந்து ஆயின்மெண்ட் அதெல்லாம் கொடுத்தாங்க. பட் எங்க அம்மா வந்து அவ்வளோ கான்ஃபிடண்டா யூஸ் பண்றதா. அவங்க என்ன சப்ளைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்றதுல காட்டன் அது எந்த பொண்ணுமே கேட்கறது இல்லம்மா. அது அப்படி சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து அவங்க வந்து அந்த பர்டிகுலர் பீரியட் ஃபாலோ பண்றப்போ கொஞ்சம் ஓகேவா இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ திடீர் வந்து அதே மாதிரி ரெட்னஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ பாக்குறப்போ வந்து கை நார்மலா தெரியுது. லைக் இப்போ வேற மாதிரி நோயா இருந்தா எப்படி தெரியும், சன்னா பேட்சா அப்படி ஆயிடுச்சு. சரி. சம்டைம்ஸ் பெட்னோவே 10 போடுவாங்க டாக்டர். இப்போ வந்து குளோனேட் ஆயின்மெண்ட் போடுறாங்க. சம்டைம்ஸ் வேக்சின்ல சேர்த்து தடுறாங்க. சரி அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கரெக்டா கேக்குறியா? அதாவதுமா, சன் அலர்ஜி வந்தாச்சு அப்படின்னா லைஃப் லாங் சன் அலர்ஜி தான். அதுக்கு முடிவே கிடையாது. சன்ஸ்க்ரீனர், உங்களுக்கு பிடிச்ச சன்ஸ்க்ரீனர், அதை 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போடணும். நான் அட்வைஸ் பண்ணுறது சன்யா, SUNYA, இந்த லோஷனை 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போட சொல்லுங்கள். ரெண்டாவது, ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் போடுறீங்க. ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் நீங்கள் குளோனேட்டு, பெட்னோவேட் எல்லாமே ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட். ட்ரீட்மெண்ட் கரெக்ட், பட் ரெகுலராக பண்ணணுமா. போயிடும், திரும்ப எப்போனாலும் வரும். வந்தால் திரும்ப வைத்தியம் பண்ணணும். நீங்களே சொல்லிட்டீங்க லேடிப்பா எங்கள் அம்மா ஒழுங்காக வைத்தியம் பண்ண மாட்டாங்கன்னு. நான் அதை எப்படி சொல்லுவேன், பெண்கள் வந்து 2 விஷயந்தான். ஒன்று டாக்டருக்கு மூளை இல்லைன்றுவாங்க, ரெண்டாவது வீட்டுக்காரருக்கு மூளை இல்லைன்றுவாங்க. பெண்களோட பேசிக் ஐடியா வந்து அடுத்தவங்க சொல்கிறத எதையும் கேட்கக்கூடாதுங்கிறது தான். நான் வந்து சன் அலர்ஜி அப்படின்னு ஒரு பேஷண்ட்டை சொன்னோன்னே என்ன சொல்லுவாங்க, சார் நான் வெயிலே போக மாட்டேனே, எனக்கு எப்படி வரும் அப்படிம்பாங்க. ஏம்மா காலையில் 7 மணி 8 மணிக்கு எதுவும் போய் இப்போ பிள்ளைய விட போவியாமா அப்படின்னு கேட்டோம்னா, ஆமாம் சார் அது வெயில் கிடையாதுல்ல, அது வெயில் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு 7 மணி வெளிச்சம்லாம் வெயிலே கிடையாது. அவங்களுக்கு ஒரு எண்ணம், அந்த 12 மணி உச்சந்தலையில் அடித்த மாதிரி இருந்தால் தான் வெயில், பாக்கி நேரம் வெயில் இல்லை. அது அப்படி கிடையாது. அல்ட்ரா வயலட் ஏஸ், ரே அண்ட் பி ரேஸ்னால் வர்றது. ஒன்று உங்கள் அம்மாவை ஈவினிங் 5 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே வர சொல்லுங்கள், இல்லை ரெகுலராக ட்ரீட் பண்ண சொல்லுங்கள். ரெகுலராக ட்ரீட் பண்ணலைன்னா இன்னும் நாளடைவில் கருப்பாக படிவம் மாதிரி ஆயிரும், அப்புறம் போகவே செய்யாது. நன்றிம்மா டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய பயனுள்ள தகவல் சொல்லியிருக்கீங்க. அதாவது காஸ்மெட்டிக்கே யூஸ் பண்ண வேண்டாங்கிறது இல்லை, ஆனால் அது சிறந்த தேர்ந்தெடுத்ததாக இருக்கணும் அண்ட் விலை வந்து பார்க்கணும், தரம் பார்க்கணுங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்றைய ஹலோ டாக்டரில் கலந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர். வணக்கம். நிச்சயம் இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டாக்டர் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அதுவும் கோடை காலங்கிறதால இன்னும் கூடுதல் பயனளிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.